செடிகளுக்கு தண்ணீர் விட்ட பின் உள்ளே வந்து நாட்காலியில் உட்கார்ந்தாள் சரோஜா. மொபைல் போனில் சார்ஜ் முழுக்க ஏறி இருந்தது. இன்னும் 5 நிமிடங்களில் முதியவர்களுக்கான யோகா வகுப்பு துவங்கிவிடும். அதற்குள் ஒரு கப் காப்பி குடித்தால் உற்சாகமாக இருக்கும் என தோன்றியது. மருமகள்களில் 2 பேரை யாரை அழைக்கலாம் என பார்த்தாள். பெரியவள் பத்மா தினசரிகளை அடுக்கிக் கொண்டிருந்தாள். சின்னவள் பிரேமா ஃப்ரிட்ஜை திறந்து காய்கறிகளை எடுத்து கொண்டிருந்தாள். அம்மா என்று அழைத்த பெரிய மகனை பார்த்து சிரித்தாள் சரோஜா. என்னம்மா, இன்னைக்கு 5 மணிக்கு எழுந்துட்டீங்க போல் இருக்கு, நல்ல தூக்கமா என கேட்டுக்கொண்டே வந்தான். ஆமாம்டா, நல்ல தூக்கம், அதனால தான் உடம்பு தானா எழுந்துடுச்சு போல. அம்மா, நீ காஃபி குடிச்சியா? இல்லைம்மா, இனிமேல் தான். நான் முதல் டோஸ் குளிச்சிட்டேன், இன்னும் அரை கிளாஸ் வேணும் போல இருக்கு. 1 மணி நேரம் ஆன்லைன் வகுப்பில் பிரேக் எதுவும் இருக்காதே. சரி, உனக்கும் சேர்ந்தே கலந்து எடுத்துக்கிட்டு வரேன். தம்பி கூட இப்போ எழுந்துடுவான், அவனுக்கும் ஒரு கிளாஸ் போட்டு கொண்டு வரேன். சரிப்பா. காஃபி தயாரிப்பில் பெரிய மகன் கில்லாடி. இதனில்லை, எந்த வேலை கொடுத்தாலும் சீராக செய்வான். சிறுவயது முதலே அப்படி ஒரு நல்ல பழக்கம். இளையவன் அப்படியல்ல, எதிலும் ஒழுங்கு இருக்க வேண்டும் என நினைக்க மாட்டான். ஏதோ வேலையானால் சரி, அவ்வளவுதான். எதிர்பார்த்தது போலவே ருசியாக சூடாக தரமாக இருந்தது காப்பி. அம்மா, உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்னப்பா? அக்கம் பக்கத்தில் பார்த்துவிட்டு அடிக்குரலில் நம்ம மினிக்கிட்ட பேசினேன். குரல் சரியாக இல்லை, ஏதோ மறைக்கிறா போலிருக்கு. உனக்கு ஏதாவது தெரியுமா என்றான் பெரிய மகன். இல்லையே, புரியலையே. இல்லைம்மா, நம்ம மினி சட்டுன்னு ஃபோனை வச்சுட்டா. கல்யாணமாகி 5 மாதம்தான் ஆகுது. ஒரு 8 போய் பார்த்துட்டு வரலாம்னு இருக்கேன். ஆனால் மாமனார் இப்படி தடால்னு வந்துடுறாருன்னு மாப்பிள்ளை தப்பாக நினைப்பாரோ என ஒரு பக்கம் கவலையாக இருக்கு. காஃபியுடன் வந்தான் இளையவன். குட் மார்னிங் அம்மா. என்ன 2 பேரும் கிசு கிசுன்னு பேசுகிறீங்க, அம்மாவும் மகனும்? எனக்கு எதுவும் தெரியக்கூடாதா என சொல்லி சிரித்தான். அட, கிசு கிசு எல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. 2 பிள்ளைகளும் எனக்கு 2 கண்கள் தான். ஒன்றுங்கிட்ட ஒன்றை மறைச்சு நான் என்ன செய்ய போகிறேன் என அம்மா கேட்டாள். அதானே, ராத்திரி ரொம்ப லேட்டாக வந்த போல இருக்கே. 12 மணிக்கு தான் கார் சத்தம் கேட்டுச்சு. ஆமாம்மா, நம்ம வினிக்கு இன்னும் 1 வாரத்தில் பர்த்டே வருது இல்லையா? கல்யாணமாகி வருகிற முதல் பிறந்த நாள். அதுக்கு ஸ்பெஷல் பரிசாக அவளுக்கு பிடிச்ச நவரத்ன மோதிரத்தை ஆர்டர் கொடுக்க போனேன். அதனால தான் லேட் ஆகிடுச்சு. சரிப்பா, நல்ல விஷயம்தான். வினி எப்படி இருக்கா? 1 வாரமாச்சு வினிக்கிட்டையும் பேசி. மூச்சுக்கு 300 தடவை அவ்வான்னு உன்னைத்தம்மா விசாரிச்சா. 2 பேத்திகளுக்கும் தான் உன் மேலே உயிராச்சே. என்னன்னா, நான் சொல்கிறது கரெக்டா என்றான் சின்னவன். ஆமாண்டா, பாட்டிக்கும் பேத்திக்கும் அவ்வளோ வேவ்லென்த். அம்மா என்ன சாதாரண ஆளா? அந்த காலத்து சயின்ஸ் டீச்சராச்சே என்றார். சரி, யோகா வகுப்பு துவங்கும் நேரம் வந்துவிட்டது. நான் போய் கணினியே பார்க்கிறேன் என நகர்ந்தாள் சரோஜா. வெயில் ஏற துவங்கியது. காக்கைகள் கூட பறக்காத சூழல். நண்பகல் நேரத்து அனல் காத்து. அம்மா, கொஞ்சம் பேசணும் என்றான் பெரிய மகன். வாப்பா, உட்காரு என்றான். என்ன, சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டேம்மா. ஆனால் மனசில் ஏதோ குத்துற மாதிரியே இருக்கு. உன்கிட்ட சொன்னால் சரியாயிடும்னு தான் வந்தேன். சொல்லுப்பா. இந்த அம்மாவால் முடிந்த அன்பையும் மருந்தையும் நான் என்னைக்குமே கொடுப்பேன். நாட்காலியை அம்மாவின் அருகில் இழுத்து போட்டு உட்கார்ந்தான். வினி 2 பேரும் இந்த வீட்டின் செல்ல குழந்தைகள். சொந்த சகோதரிகளை விட பாசமாக வளர்ந்தவர்கள். நானும் தம்பியும் கூட்டு குடும்பமாக சந்தோஷமாகத்தானே இருந்தோம். வரன்கள் பார்த்தது, நிச்சயம் செய்தது, திருமண தேதி எல்லாம் பார்த்தது என 2 பெண்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் திருமணமும் நடந்தது. கல்யாணங்களையும் 1 வார இடைவெளியில் நிறைவாகவே நடத்தினோம். 2 தம்பதிகளும் ஆழ்வார்பேட்டை அண்ணா நகர்னு தனி கொடுத்தனம் நடத்துகிறார்கள். இதில் மினி என் பொண்ணு என சொல்லி நிறுத்தினான். சொல்லுப்பா. அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குதுமா. மாமனார் மாமியார் நாத்தனார்னு கூடவே இல்லைனாலும் 4 தெரு தள்ளி தானே இருக்காங்க. அப்பப்போ ஏதோ வெடுக்குன்னு சொல்கிறாங்க போல் இருக்குது. இவள் பாவம், வீடு ஆபீஸ் புது உறவுன்னு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண வேண்டி இருக்கு. பாவம் தள்ளாடுகிறாள். எனக்கு என்ன செய்யறதுனே தெரியலைம்மா. மெல்ல முறுவலித்தாள் சரோஜா. உன் கவலை எனக்கு புரியுதுப்பா. இப்போ நான் 2 ரெக்கார்டிங் போட்டு காட்டுறேன். பொறுமையாக கேட்குறியா? என்ன ரெக்கார்டிங்கா? என்னம்மா அது? 1 நிமிஷம் இரு என எழுந்து போய் மொபைல் ஃபோனை எடுத்து வந்தாள். நான் பண்ணினது வாய்ஸ் ரெக்கார்டிங், கேளுப்பா. திகைப்புடன் தன் வலது காதில் அருகில் மொபைல் ஃபோனை வைத்து கொண்டான். பத்மாவின் குரல் தெளிவாக கேட்டது.
எதிர்முனையில் பேசும் மகள் மினியின் குரல் சற்று ஒலி குறைவாக கேட்டது. இதோ பாருடி மினி, முதல்ல எல்லாத்தையும் விட்டு கொடுத்துறாதே. அப்புறம் நீ அவங்களுக்கு அடிமையாகத்தான் இருக்கணும். அது எப்படி சொல்லுவான் புருஷன்? அவங்க வீட்டு ஆளுங்க வரும்பொழுதெல்லாம் அவர்களுக்கு பிடித்த மாதிரியே நீ சமைச்சு போடணும். அவர்களோடு சிரிச்சு சிரிச்சு பேசணும். ஷாப்பிங் போகணும். காரில் டிரைவ் பண்ணி கூட்டிகிட்டு போகணும்னு அவனை போல ஆஃபீஸ் டார்கெட்டு நீயும் தானே உழைக்கிறா. பாருடி மினி, சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு அவங்க இங்கேயே டேரா போட்டுக்குவாங்க. அப்புறம் நீ சம்பளம் இல்லாத வேலைக்காரியா, சமையல்காரியா, டிரைவரா காலம் பூரா உழைச்சி கொட்ட வேண்டியது தான். புருஷனுக்கு உன் மேலே கொஞ்சமாவது அக்கறை வேணாமாடி? அவரெல்லாம் ஓகே தாம்மா, மோசமெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் தன் குடும்பம்னா ரொம்ப பாசம். சரிடி மினி, மக்கு மாதிரி இருக்காதே. சாமர்த்தியமா ஸ்மார்ட்டாக இரு. நல்ல பேர் வாங்கணும்னு சரி சரின்னு எல்லாத்துக்கும் தலையாட்டினா நீ அவ்வளவுதான். உன் தலையை அம்மியாக வச்சு அரைச்சிடுவாங்க, அரைச்சு. ஐயோ விடுமா, திவாகர் பற்றி நான் இன்னும் முழுசாக புரிஞ்சுக்கணும். அப்புறமா பேசலாம் என்றாள். மினி, மாப்பிள்ளை உன் வழிக்கு வந்தார்னா சரி, இல்லைனா நேராக கிளம்பி இங்கே வந்துடு, பார்த்துக்கலாம். கோர்ட்டு கேஸு லாயர்னு நமக்கு நிறைய விஷயம் இருக்கு, சரியா என்றாள் பத்மா. அதிர்ச்சியுடன் அம்மாவையே பார்த்தான் பெரிய மகன். இருப்பா, அடுத்த ரெக்கார்டிங்கும் இருக்கு. இது உன் மினிக்கிட்ட பேசினது என சரோஜா பதிவை தேடி எடுத்து நீட்டினாள். முதலில் மென்மையாக உழைத்தது சின்ன மருமகள் பிரேமாவின் குரல். கண்ணு மினி, நீ சொல்றது புரியுதுடா கண்ணா. தனி குடித்தனம்னு தான் பேரு. ஆனால் சொந்தங்கள் எப்பவும் வருவதும் போவதுமாகத்தான் இருக்காங்க. மாமியார் வீடு அடுத்த தெருவில் இருக்கிறதால ஓடி வந்துடுறாங்க. எனக்கும் வேலை செஞ்சபடியே இருக்க வேண்டியதா இருக்குதுன்னு சொல்கிற கண்ணே. நீயும் கூட்டு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவ தானே. இதுக்கு இருக்கிற பலம் உனக்கு தெரியாதா? வருத்தங்களை பகிர்ந்துக்க முடியும், சந்தோஷங்களை பல மடங்காக்கி கொள்ள முடியும். பெரியம்மா, பெரியப்பா, சித்தின்னு 20 வருஷங்கள் மகிழ்ச்சியாக பறவைகள் மாதிரி வளர்ந்தீங்க. அதுக்கு இந்த மனிதர்கள் தானே காரணம். அன்பான உறவுகள் தான் பெரிய பலம் கண்ணு. சரி, வேலைகள் அதிகமாக இருக்குமா? தினேஷ் நல்லவர் தான். ஆனால் நான் இன்னும் முழுசாக அவரை புரிஞ்சுக்கல. இந்த பொசிஷனில் எனக்கு மட்டும் வீடு, ஆஃபீஸ், கிச்சன்னு லோடு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குமா? ஓடி நம்ம வீட்டுக்கு வந்து உன் மடியில் படுத்துக்கணும் போல இருக்குதுமா. அடடா கண்ணா, இதுவும் உன் வீடு தான் சாமி. நீ எப்போ வேணா வரலாம். அம்மா எப்பவும் உனக்காக காத்திருப்பாள். நீயே சொன்ன மாதிரி ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்ள நிறைய காலம் தேவைப்படும். தினேஷை நீ சீக்கிரம் புரிந்து கொள்வாய் கண்ணு. அவரிடம் குறைகளும் இருக்கும், நிறைகளும் இருக்கும். ஏன் நம்மக்கிட்டேயுமே அப்படித்தானே? எல்லாருமே குறைகளும் நிறைகளும் கொண்டவர்கள் தானே மனிதர்கள். மாற்ற முடிந்ததை மாற்ற முயற்சி பண்ணு, மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளணும். அது தன்மானத்தையும் உழைப்பையும் பாதிக்காத வரை. உறவுகள் பற்றி இன்னும் ஒன்று, வேலைகள், சண்டைகள், வாக்குவாதங்கள்னு இருக்கும். ஆனால் அடிப்படையாக பிரியமும் புரிஞ்சுக்கிற தன்மையும் மன்னிக்கிற மனசும் இருக்கும். நீ உறவுகளை பேணுவதில் உன்னோட படிப்பையும் அனுபவத்தையும் அறிவையும் பயன்படுத்து. பெண்ணுக்கு கிடைத்த கல்வி அவளை இன்னும் பண்பட்டவளாக, புன்னகையுடன் வீட்டை நிர்வகிப்பவளாக, உலக நியாயம் புரிந்தவளாக மாற்றணும். சரியா கண்ணா? சரிம்மா, அழகா சொன்ன. இப்போ ஏதோ ஜன்னல் திறந்து காத்து வருகிற மாதிரி இருக்கு. தினேஷ் வரட்டும், அவர் ஆசைப்படுற மாதிரி பீச்சுக்கு போயிட்டு ராத்திரி 10 மணிக்கு வரோம். தேங்க்ஸ்மா. தாயை பார்த்தபடி இமைகளை படபடத்தான் பெரிய மகன். தம்பி வழி வானத்தில் இல்லை, இதயத்தில் இருக்குன்னு நீயும் படிச்சிருப்ப. வாழ்க்கையும் இதயத்தில் தான் இருக்கு. அதுவும் பெரும்பான்மையான பெண்களை பெற்ற அம்மாக்களின் இதயத்தில் தான் இருக்கு. பாலை விஷமாகவும் ஆக்கலாம், பாயாசமாகவும் ஆக்கலாம். பிரேமா தன் மகளுக்கு நேர்மையாக சிந்திக்கவும் உதவிகரமாக வாழ்வதற்கும் சொல்லித் தருகிறாள். போராட்டம் என்பது பேச்சுவார்த்தையும் பிரச்சனைகளை புரிந்து கொள்வதுமாகத்தான் கற்றுக் கொடுக்கிறாள். கொஞ்சம் விட்டு கொடுப்பதும், தன்மையாக இருப்பதும், நாகரிகமாக நடந்து கொள்வதும் நம்மை மேலே மேலே உயர்த்தும் என சொல்லித் தருகிறாள் என்றாள் சரோஜா. புரிந்ததம்மா. வாழ்க்கை கல்வியை குழந்தைகளுக்கு கற்றுத்தருவதற்கு முன் பெற்றோர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா என்றபடி பத்மாவை நோக்கி நகர்ந்தான். பத்மாவிடம் சென்று பொறுமையாக மகளுக்கு எடுத்துரைக்க சொல்லி கொடுத்தான். ஆமாங்க நண்பர்களே, எந்த குடும்பமாக இருந்தாலும், கூட்டு குடும்பமாக இருந்தாலும் சரி,
தனி குடும்பமாக இருந்தாலும் சரி, எந்த குடும்பத்தில் பிரச்சனை வந்தாலும் தன் மகளை அம்மா என்பவள் நல்வழியில் நடத்த அறிவுரைகளை மட்டுமே கொடுக்க வேண்டும். மாறாக குடும்பத்தை பிரிப்பதற்கான அறிவுரைகளை வழங்கினால் அது தவறான பாதையில்தான் போய் முடியும். இக்கதையில் சின்ன மருமகள் செய்த செயலே சரியானது. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க. நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியுடன் வாழலாம். நன்றி.